கிரகத்திலிருந்து பூமிக்கு வருகை தரும் ஏலியன்கள், மிக மிக வேகமாக செயல்படும் ஏலியன்கள். அதோடு பெரும் திட்டத்தை தீட்டினர் ஏலியன்கள். இந்த ஏலியன்களோ நம் மனிதர்கள் போல் அல்லாமல் மிகவும் புத்திசாலியானவைகள். இந்த ஏலியன்கள் பூமியில் வாழும் மனிதர்களுடன் எவ்வாறு பரிணமிக்கலாம், எவ்வாறு உரையாடலாம், எவ்வாறு பயணிக்கலாம், அவர்களை போன்று அவர்களுடன் இணைந்து எவ்வாறு வாழலாம் என்பதை உறுதி செய்து கொண்டு பல ஏலியன்கள் புறப்பட தயார் நிலையில் உள்ளனர். இதோ ஏலியன்கள் செவ்வாய் கிரகம் செந்நிறக்கோளிலிருந்து புறப்பட மிகவும் தயார் நிலையில் உள்ளனர். பலத்த சத்தத்துடன், இடியுடன் கூட மின்னலுடன் செவ்வாய் கிரக செந்நிறக்கோளிலிருந்து பூமியை நோக்கி ஒரு சிறப்பான பயணம். இனிமேல்தான் பூமியில் ஒரு அற்புதம் காத்து கொண்டு இருக்கின்றன. இதுவரை நம் மனிதர்கள் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்த பூமியில் செவ்வாய் கிரகத்திலிருந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டு மனிதர்கள் வாழும் பூமிக்கு பயணம் மேற்கொள்கின்றன செவ்வாய் கிரக வாசிகள். தயார் நிலையில் மிக வேகமாக பயணிக்க இருக்கின்றனர். குறைஞ்சபட்ச தூரமானது பூமிக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் 5.5 மில்லியன் கிலோமீட்டர். மிக அதிக தொலைவானது சுமார் 400 மில்லியன் கிலோமீட்டர். இதில் இருந்து பூமிக்கு வர மிகவும் சுலபமானது அல்லது. பல எரிக்கற்கள் இருந்து தப்பித்து பூமிக்கு வருகை தர இருக்கும் ஏலியன்கள் மிகவும் லாபமாக பயணித்து பூமிக்கு வருகை மேற்கொண்டனர். அது விரைவு பயணம். இது சுமார் 5 நாட்களில் அதிவேகமாக நம் கண்ணால் கூட, நாம் முயன்றால் கூட எண்ணி பார்க்க முடியாத வகையில் அதிவிரைவில் பயணத்தை மேற்கொண்டனர் செவ்வாய் கிரகவாசிகள். நம் பூமியில் வாழும் மனிதர்களைப் போல் அல்லாமல் மிக வேகமாக பூமிக்கு வருகை தர இருக்கின்றனர். அவர்கள் மிகவும் நட்புடன் பழகி நம் மனிதர்களுடன் ஒன்றிணைந்து அவர்கள் பூமியை மிகவும் பசுமையுடன் மாற்றி பூமிக்கு வரும் ஆபத்துகளை காற்று பூமியை வாழும் மனிதர்களை பல மில்லியன் வருட காலங்கள் உயிர் வாழ உதவியாக இருப்பார்கள். மிக அற்புதமான தொழில்நுட்பத்தை நமக்கு கற்றுத் தருவார்கள். அத்துடன் இயற்கையை அழிக்காமல் பசுமை காற்று பூமியை என்றும் அழிவில்லாமல் காப்பார்கள். அவர்கள் மிக அதிபுத்திசாலிகள். ஆகையால் உங்களுக்கு ஒன்று தோன்றலாம், அப்படி என்றால் செவ்வாய் கிரகத்தில் இருந்து ஏன் பூமிக்கு இப்பொழுது வருகை தந்து விட்டார்கள் ஏன் என்று. ஆனால் அவர்கள் நம் பூமி அழியும் சூழ்நிலை இருப்பதால் அதை மீட்டெடுக்க நம் பூமிக்கு வருகை தந்து விட்டார்கள். இதோ மனிதர்கள் ரூபத்தில் மனிதர்களுடன் மனிதன் இணைந்து பூமியை காக்க இதோ ஏலியன்கள் வந்து விட்டார்கள். இனி பூமிக்கு நன்மை மட்டுமே